5 days law of attraction free class. ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷனோ கோரையே நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம், மணி, ரிலேஷன்ஷிப், ஹெல்த், நம்மளுடைய பேஷன், இதில் எந்த பார்ட்டை நம்ம மிஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும். ஸோ இந்த 5 டேஸையும் ஒரு நோட் பென் எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டே 1ல் நம்ம இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நமக்கு நடக்கலை, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஹெல்த்தோடைய சீக்ரெட் என்ன, மணியோட சீக்ரெட் என்ன, ரிலேஷன்ஷிப்போட சீக்ரெட் என்ன, நம்மளுடைய பேஷனோட சீக்ரெட் என்ன, யூனிவர்ஸுக்கு நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை எப்படி புரிய வைக்கணும், எப்படி நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் நடக்கும், அந்த மாதிரி தெளிவாக எப்படி கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ராவல் டைம்லையோ இல்லை பிஸியாக இருக்கும்போதோ யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கும்போது அப்படிலாம் பார்க்காதீங்க. நீங்கள் தனியாக ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ண போகிறோம். இது யூடியூப்பில் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஈவினிங் 6 PM அடுத்த 28, 29, 30, 31 4 நாள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, என்ன சீக்ரெட் அப்படின்னா, நம்மளை மேனிஃபெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் யூனிவர்ஸ் நமக்கு காமனாக என்ன நோட் பண்ணணும்னா, நீ ஒரு விஷயம் கேட்குற, ஓகே, நான் 1 step to manifest அப்படின்ற லைவ் கிளாஸ் செப்டம்பர் 1st 7 வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதை கொடுக்க தயாராக இருக்கேன். யூனிவர்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், நீ அந்த ரிலேஷன்ஷிப் கேட்குறியா, நான் உனக்கு தாராளமாக நான் கொடுக்குறேன். நீ மணி கேட்குறியா, நான் உனக்கு தாராளமாக கொடுக்குறேன். நீ மெட்டீரியல் திங்ஸ், வீடோ காரோ கேட்குறியா, தாராளமாக நான் கொடுக்குறேன். உன்னோட பேஷன், பிஸ்னஸோ இல்லை ஜாபோ இல்லை பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ நீ கேட்குறியா, நான் தாராளமாக உனக்கு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்லும். நான் ஒன்று அனலைஸ் மட்டும் பண்ணி பார்க்குறேன். யூனிவர்ஸ் சொல்லு என்ன அப்படின்னா, நீ அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிடுவியா, உனக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, மென்டலி கெப்பாசிட்டி இருக்கா, ஃபிசிக்கலி கெப்பாசிட்டி இருக்கா, உனக்கு அதுக்கான டைம் இருக்கா, நீ அந்த டைமை யூஸ் பண்ணுறியா, நீ ஒன்று டெவலப் பண்ணிக்கிறியா, அதுக்காண்டி நீ ஒர்க் பண்ணுறியா, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா. சிம்பிள். நம்மளோட சேனலில் 21 days ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒருவேளை உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டில் ஹேப்பன் ஆகும். அதுதான் டிவைன் டைமிங். எல்லாருமே இந்த டிவைன் டைமிங்கை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. டிவைன் டைமிங் அப்படின்னா நம்ம என்னைக்கு ரெடியாக இருக்கமோ அதுதான் டிவைன் டைமிங். அப்போ அந்த டிவைன் டைமிங்க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? ஸோ இது யூனிவர்ஸை பொறுத்தது டிவைன் டைமிங் கிடையாது, நம்மளை பொறுத்தது தான் டிவைன் டைமிங். நீங்கள் ரெடியா, மென்டலி ரெடியா, ஃபிசிக்கலி ரெடியா, ஸோ அந்த டேலண்ட் வைஸ், ஸ்கில் வைஸ் நீங்கள் ரெடியா? ஸோ ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு இருக்கா, ரெடியா? உங்களோட பார்ட்னர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண ரெடியா? இதுதான். இந்த மாதிரி மணி உங்களுக்கு இன்டர்வியூ ஷோ ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா, அதுக்கு நீங்கள் ரெடியா? அந்த மாதிரி தான் மெட்டீரியல் திங். ஒரு காரை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அதை டிரைவ் பண்ணுறதுக்கான, மெயின்டைன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? ஹெல்த் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? ஸோ இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஹெல்த், நம்ம ஒரு விஷயத்தை க்யூர் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா ஆல்ரெடி நம்மளுடைய பாடியை மெயின்டைன் பண்ணுறோமா, கரெக்டாக பார்த்துக்கிறோமா, மென்டல் ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிறோமா, இந்த மாதிரி நம்ம ரெடியா அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை யூனிவர்ஸ் கேட்கும். ஆனால் அந்த ஒரு கேள்விக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா டிவைன் டைமிங். அப்போ அந்த டிவைன் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் கையில் கிடையாது, காட் கையில் கிடையாது, நேச்சர் கையில் கிடையாது, லைஃப் கையில் கிடையாது. அந்த டிவைன் டைமிங் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்மளை பொறுத்து தான் அந்த டிவைன் டைமிங் அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த டிவைன் டைமுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா இல்லையான்னு உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ லைன் ஆஃப் 4 pillars அப்படின்னு சொல்லுவாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு. இந்த 4ஐயும் ஈக்குவலாக பேரலாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். என்ன? ஃபஸ்ட்டு ஹெல்த், அடுத்து வெல்த், அடுத்து ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் நம்மளுடைய பேஷன். இதுதான் இந்த 4 pillars. இந்த 4ஐயும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது, இதுதான் அதுக்கு இருக்கிறதுலே சிம்பிளான மேட்டர். நான் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா ஓகே. இப்போது நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் இல்லை, உங்களுக்கு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, உங்கள்கிட்ட சேவிங்ஸ் இல்லை, ஆனால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த பார்ட்னர் உங்களை ஒரு 5 star ஹோட்டலுக்கு கூப்பிட்றாங்க, எனக்கு ட்ரீட் பை கூப்பிட்றாங்க, சம்திங் எனக்கு இது வாங்கித்தா அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா
உங்களால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, அந்த மணி உங்ககிட்ட இருக்கா? அப்போ அது இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறிடும், அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நெகட்டிவாக மாறிடும். அப்போ நீங்கள் பாசிட்டிவ் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது யூனிவர்ஸ் எப்படி உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கும்? அப்போ நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் கொடுக்கும், உங்களை பாதுகாப்பாக தான் வச்சுக்கும். அப்போது அதுக்கு என்ன பண்ணும் யூனிவர்ஸ்? உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். அது ப்ரிப்பரேஷன் டைம். அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கணும்னா டிலே ஆகுது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்களா? எனக்கு அந்த டிவைன் டைமிங்கே வரல. எப்போ அந்த ப்ரிப்பரேஷன் டைம் முடியுதோ அப்போ அந்த டிவைன் டைமிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்பு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், நீங்கள் ஜாப் வைஸ், ஃபினான்ஷியல் வைஸ், மணி வைஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதா இருக்கட்டும், மென்டல் வைஸ், ஃபிசிக்கல் வைஸ் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கிறதாகட்டும், அப்போ நீங்கள் ரெடியா? அப்போ இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இது எல்லாமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒருவேளை இதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால தான் இப்போ உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்குது. இது வந்து டிலேன்றதை தாண்டி ப்ரிப்பரேஷன் டைம். இந்த ப்ரிப்பரேஷன் டைமை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டானதுக்கப்புறம் சோல்மேட்டோ ஸ்பெசிஃபிக் பர்சனோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நான் சோல்மேட்டுக்கு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த கோர்ஸுக்கு கீழே. மேனிஃபெஸ்ட் யுவர் சோல்மேட் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். அது லேட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் எல்லாருமே இக்கட்டான சுச்சுவேஷன்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? அதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்மூத்தாக போகும்போதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அந்த இக்கட்டான ஒரு பொசிஷன் நமக்கு வரவே வராது. அப்போ இப்போ ஸ்மூத்தாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இந்த 4 பில்லர்ஸை நம்ம ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். அதை எப்படி நான் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும்? இதை தான் நம்ம அடுத்த வீடியோஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Day 2ல் ஹெல்த், Day 3ல் இது வந்து ஓகே அப்போ எனக்கு வந்து மணி தான் தேவை, நான் ஹெல்த்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாடி மைண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளை பார்த்துக்கிட்டா தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆக முடியும். மணி ஏர்ன் பண்ணணும்னா நம்மளை பார்த்துக்கிட்டா தான் மணியை ஏர்ன் பண்ண முடியும். அப்போ இது 4 பில்லர்ஸையும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். எனக்கு இது முக்கியம் இல்லை, ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு முக்கியம், எனக்கு ரிலேஷன்ஷிப் கோர்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் ஹெல்த் அண்ட் இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணல. அப்போ உங்களையும் உங்களால் பார்த்துக்க முடியாதப்போ இன்னொரு பர்சன் எப்படி உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு யூனிவர்ஸ் திங்க் பண்ணி யூனிவர்ஸ் அப்படின்னு நினச்சி உங்களை அந்த விஷயத்த பண்ண விடாது, அந்த மேனிஃபெஸ்டேஷனை உங்களுக்கு கொடுக்காது. அப்போ நம்ம நாளையும் மெயின்டைன் பண்ணி யூனிவர்ஸுக்கு ஷோ பண்ணிட்டா யூனிவர்ஸ் நான் ரெடி, அந்த டிவைன் டைமிங்க்கு நான் ரெடி, அப்படின்னா ஹெல்த்தில் சூப்பராக இருக்கேன், வெல்த்தில் சூப்பராக இருக்கேன், ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், பேஷன் சூப்பராக இருக்குது. அப்போ எல்லாமே நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். மணி, ஹெல்த், ரிலேஷன்ஷிப், நம்மளோட பேஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும்? சக்ஸஸ் ஆகும். அப்போ அந்த டிவைன் டைமிங் யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா? ஸோ அதுக்கான ஹெல்ப் தான் அடுத்த 4 days. இந்த 5 daysல உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். ரிப்பீட்டடாக பார்த்து ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அந்த லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட லைஃப்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ நீங்கள் தான் உங்களோட லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ இதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பர்சனும் அடுத்த 5 daysை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த லைவ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட மொத்த லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நம்ம Day 2ல் மிகப்பெரிய ஒரு பார்ட் இந்த ஹெல்த் இருந்தால் தான் மீதி எல்லாமே நமக்கு வரும். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைக்கு வீடியோவை பார்த்துருங்க, ஃபுல் வீடியோவை பார்த்துருங்க. அந்த கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி 199க்கு நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு அந்த கோர்ஸையும் நீங்கள் பார்த்து முடிச்சு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி லைவ் அட்டன் பண்ணியும் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைஃபுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம Day 2ல் மீட் பண்ணலாம். பாய். Law of Attraction 5 days ஃப்ரீ கிளாஸோட Day 2ல் வந்து நம்ம இருக்கோம். இதில் நம்ம டாபிக் என்ன அப்படின்னா ஹெல்த். ஓகே, இந்த ஹெல்த் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் எல்லா விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஓகே, அப்போ நம்மளை பார்த்துக்கிறது தான் எப்படி? ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? நான் இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் மற்றவங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்பே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மளை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறோம். அப்போ நம்மளோட ஹெல்த்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம், நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். வேறு யாராவது நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்காண்டி நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது, அதுக்காண்டி ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறது, இதெல்லாம் என்ன பண்ணும்? நம்மளோட மைண்டை, நம்மளோட பாடியை அஃபெக்ட் பண்ணி என்ன பண்ணும்? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எந்த வைப்ரேஷனில் இருக்கோம்? இந்த ஹெல்த்தை நம்ம ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியல. அப்போ நம்மளால் ஹேண்டில் பண்ண தெரியலனா புது விஷயத்தை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ இந்த புது விஷயத்தை யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுக்காது.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மற்றவங்க நம்மளை கோபப்படுத்தாலும் சரி, மற்றவங்க நம்மளை பிளாக் பண்ணாலும் சரி, மற்றவங்க நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாலும் சரி, மற்றவங்க நம்மளை சம்திங் ஹர்ட் பண்ணாலும் சரி, நம்ம அதுக்கெல்லாம் ஹர்ட் ஆகாமல் நம்மளுடைய மென்டல் பீஸையும் நம்மளுடைய பாடியோட ஹெல்த்தையும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுடைய திங்கிங், ஃபீலிங், எமோஷன்ஸ் இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், மற்றவங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. அப்போ இதை நம்மளோட கண்ட்ரோல் எடுத்து வந்துட்டு இந்த மைண்ட், இந்த பாடியை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம பார்த்து 1 Step to Manifest அப்படின்ற லைவ் கிளாஸ் செப்டம்பர் 1 7 வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்படின்னா இதுதான் செல்ஃப் லவ். அப்போ என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, அதுக்காண்டி நான் டிப்ரெஷனாக இருக்கேன், அதுக்காண்டி நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், அதுக்காண்டி நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னா இது லேக் ஆஃப் செல்ஃப் லவ். அப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணுறது இன்னும் அதிகம் தான் ஆகுமே தவிர அவங்களுக்கு உங்களை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? உங்களுக்கே உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு உங்களோட பாடியை பிடிக்காதனால தான் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க, டிப்ரெஷனாக இருக்கீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் இன்னும் உங்களோட பாடியை ஹர்ட் பண்ணுறீங்க. அப்போ நம்மளை ஹர்ட் பண்ணும்போது நம்மளோட சுற்றி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட லைஃப் என்ன பண்ணும்? அப்போ நம்மளை ஹர்ட் பண்ணாமல் நம்மளை பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஹெல்த்தியான பாடியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவே, அதே மாதிரி இந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம ஹெல்த்தியாகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறோம், நம்மக்கிட்ட கைண்டாக இருக்கும், நம்மக்கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, கைண்டாக இருப்பாங்க, நம்மளை பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாமே இங்கே வைப்ரேஷன். நம்ம என்ன வைப்ரேஷனை கொடுக்குறோமோ அதுதான் ரிட்டன் வரும். நான் எனக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்னு கொடுத்தா நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்காது அப்படின்றத கொடுத்தா நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் பிடிக்காது. எனக்கு என்ன பிடிக்குமே, எனக்கு எப்படி என்ன பிடிக்காமல் இருக்கும்? அப்போ இதெல்லாம் நீங்கள் ஆக்ஷன் வைஸ் பண்ணுறீங்களா? கரெக்டாக சாப்பிட்றீங்களா? ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றீங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகாமல், டிப்ரெஷன் ஆகாமல், பீஸாக காமாக இருந்து உங்களோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்களா? அப்படி பார்த்துக்கலைன்னா உங்களுக்கே உங்களை பிடிக்கலன்ற சிக்னலை தான் யூனிவர்ஸுக்கு அனுப்புறீங்க. அப்படி தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் புரிஞ்சுக்கிட்டு அதை யூனிவர்ஸுக்கு அனுப்பும். அப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளை பார்த்துக்க ஆரம்பிக்கணும். நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே நோட் அண்ட் பென் எடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் டீப்பாக இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல். திரும்ப டீப்பாக இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல். எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ நம்மளை பார்த்துக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாடி. நீங்கள் என்ன ஃபுட் சாப்பிட்றீங்க, என்ன மாதிரியான விஷயம் சாப்பிட்றீங்க? ஸோ ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றீங்களா, இல்லை அன்ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு உங்களோட ஸ்டொமக் அப்செட் ஆகி உங்களோட பாடி இல்னஸ் ஆகி அந்த மாதிரி போயிடுதா? அப்போ அப்படி இருந்தது அப்படின்னா உங்களோட பாடியை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கல. அப்போ நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட ஆரம்பிங்க, உங்களோட பாடியை மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. எதுவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களா, இல்லை ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் தான் பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாயிருக்கும், நம்மளுடைய ஹார்ட் கரெக்டாக பம்ப் ஆகும், நம்மளோட பிரெயின் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம கரெக்டாக பண்ணும்போது இந்த பாடி சூப்பராக ஒர்க் பண்ணும். அதெல்லாம் நம்ம பண்ணுறோமா, மெயின்டைன் பண்ணுறோமா? நம்மளோட பாடியை யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி நம்மளுடைய பாடியை மெயின்டைன் பண்ணுறோமா? அப்போ நீங்கள் நம்மளோட சேனலில் 21 days ரெக்கார்டட் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதே கேட்டுக்கோங்க, என்னோட பாடியை நான் மெயின்டைன் பண்ணுறேன். ரெண்டாவது என்னோட மைண்ட். உங்களோட மைண்டை நீங்கள் காமாக வச்சுக்கிறீங்களா? மெடிடேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறீங்களா? பிரெத் ஒர்க் அந்த மாதிரி பண்ணி உங்களோட மைண்டை நீங்கள் காமாக வச்சுக்கிறீங்களா? இல்லை மற்றவங்க கண்ட்ரோலுக்கு உங்களோட மைண்டு போயிருதா? உங்களோட கண்ட்ரோலில் அந்த மைண்ட் இருக்கா, இல்லை மைண்டோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கீங்களா? ஸோ இதுதான், நம்ம ஒரு குதிரையை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம்னா அந்த குதிரை நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் தான் நமக்கு நினச்ச இடத்துல போக முடியும். அந்த குதிரையோட கண்ட்ரோலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் போக முடியாது, எங்கேயும் இழுத்துட்டு போய் நம்ம கீழே தள்ளி விட்டுரும். அதே மாதிரி தான் இந்த மைண்டு, அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை அதோட கண்ட்ரோலில் நம்ம இருக்கோமா? இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்காண்டி நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் கண்ட்ரோலில் எடுக்க முடியும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் பிரெத் ஒர்க், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் பதில் சொல்லாமல், ரிப்ளை பண்ணாமல், சண்டை போடாமல், ஆர்கியூ பண்ணாமல் இருக்கீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த மைண்டே உங்களோட கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். டெய்லி மெடிடேஷன் பண்ணுறீங்களா? நம்ம ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டெய்லி கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் டெய்லி கான்ஷியஸாக இருக்கிறது எப்படி, டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி நிறையா விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் இருக்கீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? உங்களோட ஃபஸ்ட் பாடி மெயின்டைன் பண்ணுறீங்களா, மைண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களா? இது பண்ணுறதுனால என்ன ஆகுனா மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் க்ரியேட் ஆகும். எப்படி எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, இன்ஸ்டண்ட்டாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள், ப்ராக்டிஸ் சொல்லுங்கள். மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன்றது தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இன்ஸ்டண்ட்டாக ஹேப்பன் ஆகும். அந்த கனெக்ஷன் உங்ககிட்ட இருக்கா? அது என்ன மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன்? நம்ம யோகா பண்ணுறது மூலமாக, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலமாக நம்மளுடைய உடம்பை வச்சு ஒன்று பண்ணுறோம். அப்போ மைண்டு தெளிவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மைண்டை யூஸ் பண்ணி பிரெத் ஒர்க்கோ,
நம்ம மெடிடேஷனோ பண்ணும்போது பாடி நம்ம சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். அப்போ மைண்டை யூஸ் பண்ணுறது மூலமாக பாடி சொல்கிற பேச்சை கேட்கும், பாடியை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக மைண்ட் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். அப்போ தான் மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் இருக்கும். அப்போ நம்ம ரெண்டையுமே சேர்ந்து ட்ரெயின் பண்ணணும். உடம்பையும் ட்ரெயின் பண்ணணும், மனசையும் ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா மனசுக்கு கிடையாது, உடம்புக்கு கிடையாது. உடம்பு மனசுக்கு வரும், மனசு உடம்புக்கு வரும். இந்த மாதிரி தான் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குமான்றதை நீங்கள் பாருங்கள். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ரொட்டீன், breath work, meditation, breath work, yoga, meditation and other 5 practice இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதுக்குன்னு யோகானா கஷ்டமான யோகா, சிம்பிள் யோகா, அவ்வளோதான். ஸோ இதுவே ஒரு யோகா. ஜஸ்ட் நம்ம சும்மா இந்த ஹேண்டை நம்ம செஸ்ட் கிட்ட வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணாலே இது ஒரு யோகா, அவ்வளோதான். இது சிம்பிளாக இருக்கக்கூடிய யோகா. அப்படியே நின்றுக்கிட்டு இப்படி பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளான யோகாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிளாக, கஷ்டம்லாம் வேணும். சும்மா நின்றுக்கிட்டு பண்ணுறது, லைட்டாக சின்ன போஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்டில் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கரெக்டாக உங்களுக்கு 7 நிமிஷம் நீங்கள் பண்ணால் போதும். இப்போ 7 நிமிஷம் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்காது. ஒரு 12 நிமிஷம் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை ஒரு 20 நிமிஷம் பண்ணிங்கன்னா அது இன்னும் பயங்கரமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்றதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி 3 விஷயம் நம்ம பார்த்தாச்சு. மைண்ட் தனியாக பார்த்தாச்சு, பாடி தனியாக பார்த்தாச்சு, மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷனும் தனியாக பார்த்தாச்சு. இப்போ செல்ஃப் லவ் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் உங்கள்கிட்ட நம்மக்கிட்ட ஒன்று இருந்தால் தான் கொடுக்க முடியும். இப்போ உங்ககிட்ட பணம் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவ முடியும். அப்போ நம்மக்கிட்ட லவ் இருந்தால் தான் மற்றவங்களை நம்மளால் லவ் பண்ண முடியும், அதை கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஜென்ரலாக ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட அது இருக்கணும். அப்போ நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம டேக் கேர் பண்ணும்போது, செல்ஃப் லவ் பண்ணும்போது, மிரர் முன்னாடின்னு செல்ஃப் லவ்லாம் சொல்ல ஆரம்பிங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்? என்ன சிக்னல் சென்ட் பண்ணுறீங்க? உங்களை பிடிச்சிருக்குன்ற சிக்னலை யூனிவர்ஸுக்கு சென்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த விஷயம் தான் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் 4 பில்லரோட ஃபஸ்ட்டு. இன்னும் மீதி 3 பில்லர் பார்ப்போம். ஒன்னொன்னோட கனெக்டட். எனக்கு இது தெரிஞ்சிச்சு அதனால் இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு இல்லாமல் இது எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்து முடிச்சோன்னா ப்ராக்டிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் 5 days லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸோட Day 3ல் நம்ம இருக்கோம். இதில் வெல்த்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மணி, ஃபினான்ஷியல் லைஃப். இதுதான் அடுத்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் நம்மளோட ஹெல்த் முக்கியம். ஹெல்த் இருந்தால் தான் மணியே நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நிறைய பேர் ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒர்க், பிஸ்னஸ், மணி அப்படின்னு நம்ம போகிறோம். அப்படின்னா இந்த லவ் நமக்கு குறையுது, செல்ஃப் லவ் அப்படின்றது குறையுது. அப்போ நம்மளால் அச்சீவ் பண்ணக்கூடிய மணியை அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு இதுவே மெயினான ஒரு ரீசனாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஹெல்த்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மணிக்கு வரணும். ஓகே, மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாரிட்டி. இந்த அமௌண்ட் அப்படின்ற இருக்கக்கூடிய விஷயம் ஜென்ரலாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா? ஜென்ரலாக எனக்கு 10 lakhs வேணும், ஜென்ரலாக எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், அந்த மாதிரி பண்ணுறீங்களா? இல்லை பர்டிகுலராக எனக்கு ஜாப் க்ரோ ஆகணும், பிஸ்னஸ் க்ரோ ஆகணும், என்னுடைய இந்த சர்வீஸ் க்ரோ ஆகணும், என்னோட இந்த பேஷன் க்ரோ ஆகணும் அப்படின்ட்டு அது மூலமாக மணி மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? 10 lakhsனால் நார்மலாக நீங்கள் 10 lakhsன்னு எழுதி வச்சுட்டு 10 lakhs எழுதி வச்சுட்டு அது கிடைச்ச மாதிரி மெடிடேஷனோ, விஷுவலோ, செல்ஃப்லோ, அஃபர்மேஷனோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணிட்டு மைண்டை காம் பண்ணிட்டு அந்த 10 லட்சம் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். அது ஏதோ ஒரு வேலை கிடைச்சிரும். ஆனால் அது ஜாப்லையா, பிஸ்னஸ்லையா அப்படின்றத நீங்கள் பர்டிகுலராக உங்களுக்கு வேணும்னா ஜாப், மந்த்லி இன்கம் இவ்வளோ, இந்த கம்பெனி பிஸ்னஸ் மந்த்லி இன்கம் இவ்வளோ, இயர்லி இன்கம் இவ்வளோ, அந்த மாதிரி கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கா? இந்த கிளாரிட்டி, இந்த தெளிவு தான் நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு தெரியணும் என்ன வேணும், என்ன நடக்க போகுது, என்ன ப்ராசஸ், எதுலேருந்து எனக்கு வேணும் அப்படின்றத நமக்கு தெரியணும். இல்லை எதுலேருந்து வேணும் ஜென்ரலானா 10 lakhs நீங்கள் எழுதி வச்சிடலாம். பட் பிஸ்னஸ் க்ரோ ஆகணும்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அதை எழுதிடணும். பிஸ்னஸ் க்ரோ ஆகணும், மந்த்லி இவ்வளோ சேல் நடக்கணும், அது மூலமாக இவ்வளோ இன்கம் வரணும், அது மூலமாக இவ்வளோ ப்ராஃபிட் வரணும், என்னோடய டீம் இந்த மாதிரி இருக்கணும், அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் கிளாரிட்டியை ஒரு விஷயத்த கொண்டு வரணும். ரொம்ப தெளிவாக இருக்கணும். மைண்டில் மட்டும் தெளிவாக இருந்தால் பார்த்தா அதை எழுதி வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜாபாக, பிஸ்னஸாக என்ன விஷயம் எழுதிக்கணும். ஓகே, இப்போது இதை நீங்கள் எழுதும்போது லிமிட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க. என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம லிமிட் பண்ணிக்குவோம். அந்த ஜாப் எனக்கு கிடைக்குமான்னு தெரியலையே, அதுக்கு நான் ஒர்த்தா, அந்த பிஸ்னஸ் எனக்கு கிடைக்குமான்னு தெரியலையே, அந்த பிஸ்னஸ்க்கு நான் ஒர்த்தா, அந்த மாதிரி நம்மள்கிட்ட ஒரு டவுட்ஸ் இருக்கும். இது யார் நம்ம க்ரியேட் பண்ணால்? சின்ன வயசாக இருக்கும்போது 0-7 ஏஜ் இருக்கும்போது உனக்கு இதுதான் பிடிக்கும், நீ இதுதான் படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், இந்த வேலைக்கு தான் நீ போகணும், உன்னால் இது பண்ண முடியும், உன்னால் இது பண்ண முடியாது, 9 to 5 ஜாப் தான் போகணும், உன்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது, மணி கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி பிளான்னு நிறையா ப்ரோக்ராமு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த ப்ரோக்ராமை நம்மளுடைய ஆள் மனதில் போட்டுட்டாங்க. யார் போட்டால் நம்மளை சுற்றி இருக்கவங்க? பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், சொசைட்டி, என்விரான்மெண்ட், நம்ம பார்க்குற மூவிஸ், சாங்ஸ் எல்லாமே. இது எல்லாமே நம்மளோட மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிச்சு. ரியாலிட்டி மூவிஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அப்போ ரியாலிட்டியில் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒன்று பண்ணால் என்னாகும்?
அது மனசுக்குள்ளே ஆழமாக போயிடும். ஆழமாக போயிட்டாலே நமக்கு யோசிக்கக்கூடிய திறன் கம்மியாயிரும். அவ்வளோதான், இது இவ்வளோ தான் ஒர்க் ஆகும்ப்பா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஃபோன் இருக்குது, இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, அதில் யாரோ உங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனை வச்சு உங்களால் வெறும் கால் மட்டும்தான் பேச முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்? உங்களோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுது, வச்சு கால் தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், அதை வச்சு நிறையா சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ அது இது நிறையா வந்துச்சு, அதை வச்சு என்ன வேணால் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபோனில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ அது தெரிஞ்சனால தான் அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாசிபிள். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி, நம்மளை பற்றி தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த ஃபோனை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவோம், நம்மளோட மைண்டையும் பாடியும். ஸோ நமக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் நினச்சிங்கன்னா உங்களால் முடியும், ஒரு ஜாப் நினச்சிங்கன்னா உங்களால் முடியும். ஆனால் ஏன் நம்மளை லிமிட் பண்ணிட்டாங்க? அந்த லிமிட்டில் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களால் எல்லாமே பண்ண முடியும், எல்லாமே உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், எல்லாமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் அது ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த மொமெண்ட் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், சின்ன வயசில் ஒன்று இருக்கும், அதை எப்படியே விட்டுருப்பீங்க. அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், ஜாபாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸாக அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்க ஆரம்பிங்க. என்னால் அது பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு நம்புங்க. அப்போ அது ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணுமா, புக்ஸ் படிக்கணுமா, டேலண்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், யூனிவர்ஸே உங்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடியாக நம்புறீங்களா? ஓகே, இதை தான் நீங்கள் பண்ணணும். அப்போ அந்த லிமிட்டேஷன் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயான அஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அது நெகட்டிவ் திங்கிங்லேருந்து எப்படி நம்ம பாசிட்டிவ் மாற்றணும் அப்படின்ற அஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். இல்லை நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான எனக்கு இந்த நெகட்டிவ் பிலீவ் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அஃபர்மேஷன் வேணும்னு நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி யூடியூப்லேயே சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிலீவ் அஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ அந்த அஃபர்மேஷனை 21 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் டெய்லி மார்னிங் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம், இல்லை மார்னிங் ஒரு 5 நிமிஷம், ஈவினிங் ஒரு 5 நிமிஷம் எழுதுங்க. இல்லை உங்களுக்குள்ளே கண்ணை மூடி ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். அந்த அஃபர்மேஷனை ட்ராவல்லையும் அந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கேட்காதீங்க. ட்ரைவ் பண்ணும்போதோ நடக்கும்போதோ அப்படி கேட்காதீங்க. சில பேர் கேட்கலான்னு சொல்லுவாங்க, ஆனால் வேணாம், அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அப்போ நமக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். நமக்கு மெயின் ஃபோக்கஸ் தான், ஃபோக்கஸ் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் தனியாக ஒரு டைமில் இந்த அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிங்க. ஓகே, அப்போ கிளாரிட்டி வேணும், லிமிட்டை பிரேக் பண்ணணும், அதுக்கு அஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ 3வது பாயிண்ட் பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் எல்லாமே க்ரியேட் பண்ண முடியும். நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது நமக்கு ஹேப்பன் ஆகும். இப்போ இந்த வீடியோவே நீங்கள் யாரோ ஒரு ஆள் திங்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட மைண்டில் வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் எனக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு ஹெல்ப் வேணும்னு திங்க் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டுருங்க. அப்போ நம்மளோட மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்போ எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்த மைண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்போ வேணுன்ற விஷயத்த நம்ம திங்க் பண்ண பழகிட்டா போதும். உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஜாப், அந்த மணி, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணி பழகிட்டா போதும். அந்த விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். அப்போ பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியும், ஜாப் என்னால் பண்ண முடியும், சம்திங் ஒரு பேஷன், ஒரு சர்வீஸ், ஏதோ ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வர்றதா இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், அவார்ட் வாங்குறதா இருக்கட்டும், என்னால் பண்ண முடியும். மணி ஏர்ன் பண்ணுறது, ஸோ ரிச் ஆகுறது என்னால் முடியும். ஏன் இப்போ முடியலை? பாஸ்ட்டை நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்டோட. அப்போ அதை லெட் கோ பண்ணிடுங்க. ஃப்யூச்சரை லெட் கோ பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் புதுசாக பிறந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பாஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ இப்போ நீங்கள் உங்களோட ஆழ் மனதில் போடுறது தான் உங்களுக்கு அது அப்படியே பதியும். அப்போ புது பாசிபிலிட்டிஸை நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றதை கொடுக்க ஆரம்பிங்க. சூப்பர், ஓகே. கொடுத்ததுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் எடுத்து வைங்க, டெய்லி ஆக்ஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா புக்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளவோ ஷார்ட்ஸ், ரீல்ஸ் நம்ம சும்மா என்டர்டெயினிங் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி எஜுகேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. டே டு டே ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை லெட் கோ பண்ணிடுங்க. ஒர்க் பண்ணிட்டேன், அதுக்கான ரிசல்ட் எனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிட்டு லெட் கோ பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மணின்ற ஒரு விஷயம் அதுவாக ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும், அதுவாக உங்கள் லைஃப்பில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். ஒரு 2-3 தடவை நீங்கள் பாருங்கள். இல்லை நோட் பண்ணி வச்சுருக்கதை
எடுத்து டெய்லி ரீட் பண்ணுங்கள். அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிகிற வரைக்கும் இது நீங்கள் எப்பயுமே அவேராக இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டு மணின்றது உங்களோட லைஃப்பில் ஃப்ளோ ஆரம்பிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸோட டே 4ல் நம்ம இருக்கோம். டாபிக் ரிலேஷன்ஷிப். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டே 1, டே 2, டே 3 பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஸோ 5 டேஸையும் நீங்கள் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் நம்ம காமனாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்மளால் கொடுக்க முடியும். அப்போ உங்களை பிடிச்சாதான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் உங்களை லவ் பண்ணுறீங்களா, மைண்டை பாடியை டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றீங்களா, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களால் அந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட 1% நீங்கள் உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம எல்லோரும் பண்ணுவோம், நம்மளோட ஒர்க்கை ஒதுக்கிட்டு அந்த பர்சனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நமக்கு வேணுன்றதை விட்டுட்டு அவங்கள பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கமிட்டட் ஆனதுக்கப்புறம் இது நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன் சைடாக இருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ இது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இது அவங்கள இன்னும் அதிகமாக தான் விலைக்கு கொண்டு போகும். அதனால் இப்போ இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டோடைய கோர்ஸ் 10 வீடியோஸ் இருக்கும். அண்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சர்லாம் 3rd ரொட்டீன், 4th செக் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்ட் இட் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களோட மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கோங்க. அந்த மொத்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க, ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகலைன்றதை நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எதை மிஸ் பண்ணியிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கோங்க, எதை தப்பாக பண்ணுறோம் அதை சரி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன் டே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ரெண்டாவது என்ன, ஹேண்டில் பண்ணுறது. நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அது 4ஐயும் நம்ம ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். இந்த 4 விஷயத்தையும் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், பேஷன் அண்ட் பர்பஸ் இதை நம்ம ஒரே டைமில் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு உங்களை ஹேண்டில் பண்ண முடியுதா, உங்களால் உங்களை பார்த்துக்க தெரியுதா, மைண்ட் அண்ட் பாடியை ஹேண்டில் பண்ண தெரியுதா. ஸோ நீங்கள் தனியாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கீங்களா, இல்லை யாராவது உங்களுக்கு தேவைப்படுறாங்களா, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்போ நம்ம தனியாக இருக்கும்போதே நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நம்மளோட மைண்டை நம்ம எல்லாரும் அதனால தான் சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணுறோம், டிவி பார்க்குறோம். நம்மளோட மைண்டை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ கொஞ்ச நேரம் கூட நம்மளால் சும்மா இருக்க முடியல, உடம்பால் சும்மா இருக்க முடியல, மனசால சும்மா இருக்க முடியல. அது ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருது, ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிருது. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்றதுக்காண்டி நம்ம சாப்பிட்றோம், அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். சாப்பிடும்போது டிவி பார்க்குறது அதெல்லாம் பண்ணுறோம். அப்போ அப்படி இல்லாமல் இந்த மைண்ட் கூட நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பாடி கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது என்ன சொல்ல வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாடியில் ஏதாவது ஒரு பெயின் வருதுன்னா அது நம்மளுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருது. மைண்ட் ஒன்று சொல்லுதுன்னா அதெல்லாம் ஆள் மனதில் போயிட்டு இருக்குதெல்லாம் மைண்டு வெளியே கொடுக்குது. அப்போ அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் என்னோட ஆள் மனதில் போயிருக்கா, என்னோட உடம்புல இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம அவேராக வரணும். அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். அதை கவனிக்க தான் நம்மளால் அந்த விஷயத்தை மாற்ற முடியும். அப்போ நம்ம கூட நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணுறோம். மெடிடேஷனோட நம்ம ஒரு 10 நிமிஷம் நேச்சரோட நம்ம நடக்கணும். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஒரு வாக் போகணும். அப்போ நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த விஷயம் நமக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். நம்மளை ஓகே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறோமா. இப்போ உங்களோட பேரண்ட்ஸை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை, உங்களோட பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ், இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு கிளைண்ட்ஸ், யாராக வேணால் இருக்கலாம், உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்கள ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்களா, இல்லை ஸ்டில் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்கீங்களா. அவங்கனால உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கா, பேரண்ட்ஸ்னால நீங்கள் கோவப்படுறீங்களா, கவலையாகிறீங்களா, இன்னும் அது நடந்துக்கிட்டே இருக்கா. அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்தில் யூனிவர்ஸ் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணாது. நீங்கள் அந்த பிளேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த பிளேஸை இக்னோர் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பிளேஸில் போயிட்டிங்கன்னா யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். ஆனால் அந்த பிளேஸில் நீங்கள் இருக்கும்போது அது ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலையும் நீங்கள் நெகட்டிவாகவோ நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு வந்துடலாம், அது பெட்டர். இல்லை அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கோவப்படாமல், அவங்க சொல்கிறதுக்கெலாம் கவலையாகாமல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கா, இல்லை அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ அதெல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு அது கொடுக்கும். இல்லைன்னா யூனிவர்ஸ் கொடுக்காது. நீங்கள் உங்களை ஹேண்டில் பண்ணுறீங்களா, ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறம் யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை கொடுக்க ஆரம்பிக்கும்.
நிறைய பேர் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹேப்பன் ஆயிரும்பாங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். விஷுவல் அஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அப்போ நீங்கள் உங்களை ஹேண்டில் பண்ணணும், மற்றவங்கள ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அடுத்து லெட் கோ. திங்கிங்கை லெட் கோ பண்ணணும். அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. என்னடா அவங்கள பற்றி திங்க் பண்ணக்கூடாதா? அஃபர்மேஷன், விஷுவல், ஸ்கிரிப்டிங், கிராட்டிடியூட் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணலாம். ஆனால் மற்ற டைமில் நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணக்கூடாது. ஏன் திங்க் பண்ணக்கூடாது? நான் பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணிக்கிறேன்னு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் நான் சும்மா கத்தி ஏதாவது உங்கள் பேரையே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா? அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம அவங்கள பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இரிட்டேஷன் எனர்ஜி லெவலில் ஃபீல் ஆகும். நம்மளோட எனர்ஜி அவங்களை புஷ் பண்ணி நம்மளோட லைஃப்லேருந்து தூரமாக கொண்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அவங்கள பற்றி ஓவராக திங்க் பண்ணுறனால தான் அவங்க உங்கள் லைஃப் விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்காங்க. அவங்க உங்களுக்கு பிளாக் பண்ணுறாங்க, உங்ககிட்ட சண்டை போடுறாங்க, உங்ககிட்ட பேச மாட்டாங்க. இதெல்லாம் ஏன்? நீங்கள் அவங்கள பற்றி ஓவராக திங்க் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸே எனர்ஜி லெவலில் கொடுக்கல. அப்போ நீங்கள் அவங்கள பற்றி டே டைமில் திங்க் பண்ணவே கூடாது. அப்போ நான் வேறு எதை பற்றி திங்க் பண்ணணும்? உங்களை பற்றி திங்க் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஒர்க் இருக்குது, நான் ப்ராப்பராக பண்ண போகிறேன். எனக்கு இந்த பேஷன் இருக்குது, நான் ப்ராப்பராக பண்ண போகிறேன். என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க போகிறேன். என்னோட டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்க போகிறேன். செல்ஃபாக டெவலப் பண்ணிக்க போகிறேன். நான் யோகா பண்ண போகிறேன், மெடிடேஷன் பண்ண போகிறேன், என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்சதை நான் வாங்க போகிறேன், எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போக போகிறேன். அந்த மாதிரி உங்களை பற்றி திங்க் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் லிவ் பண்ணுங்கள். எல்லாருமே என்கிட்ட சொல்கிறாங்க அவங்கள பற்றி திங்க் பண்ணாமல் இருக்க முடியலையே. ஒரே விஷயந்தான், உங்களுக்கு அவங்க வேணுமா வேணாமா? எல்லாருமே லவ்க்காண்டி என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அவங்கள பற்றி திங்க் பண்ணாமல் இந்த ப்ராக்டிஸை மட்டும் 21 days நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராப்பராக உங்களுக்கு ஹேப்பன் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. டே டைமில் அவங்கள பற்றி திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி ஒரு வேளை பண்ணிங்கன்னா நீங்களே அவங்கள உங்கள் லைஃப்பை விட்டு வெளியே தள்ளுறீங்கன்னு அர்த்தம். ஓகே தான். அடுத்து ஃபைனல் பாயிண்ட். இப்போ கிராட்டிடியூட் அந்த 5 ரொட்டீன் பண்ணிக்கோங்க. மெயினாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸில் இருக்கும். 3rd டாபிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ ரொட்டீன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை பண்ணும்போது சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த மேரேஜ் லைஃப் வேணும், லவ் லைஃப் வேணும்னு ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ஓவராலாக அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது மூலமாக நெகட்டிவ்லாம் ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு இம்பேக்டை ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் என்ன ஆகும்? ரொம்ப 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 சீக்கிரம் ஹேப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் மேக் பண்ணுறேன். ஸோ சீக்கிரம் உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய். லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசிக் விஷயம் அண்ட் பேசிக் ப்ராக்டிஸ் அண்ட் பேசிக் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸோட டே 5ல் நம்ம இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே, இதில் என்ன அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை டே 4 வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி இந்த ஐஐ கார்னரில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஈவனாக எல்லாமே ஹெல்த், மணி அண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அது கூட பர்பஸை ஈக்குவலாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ஹேப்பன் ஆகும். அதில் இந்த கான்ஷியஸ்னஸ், ஸோ நம்மளோட பர்பஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பர்பஸுக்கும் கான்ஷியஸ்னஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணி பழகிட்டோம். இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். அவுட்டர் வேர்ல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அங்கே பாரு, சின்ன வயசுலேருந்து அவன் சேட்டை பண்ணாமல் இருக்கான், நீ சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க. அவன் பாரு சமத்தா இருக்கான், நீ இப்படி இருக்க. அவன் நல்லா படிக்கிறான், நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற. அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவன் ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கிறான், நீ இல்லை அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்மளோட பேரண்ட்ஸ், சொசைட்டி, என்விரான்மெண்ட், நம்மளோட ஸ்கூல், டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்களை கையை காமிச்சு நம்மள சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே அதுதான். ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையனுக்கு வேறு ஒரு ஸ்கூலில் உள்ளவங்களை பார்த்து, அதே ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வெளியே கையை காமிச்சு அப்படி நமக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. இது என்ன தப்பா? அப்போ வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தானே இது சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீடு வாங்கிட்டா நீ இன்னும் வாங்கலாம், அவன் கார் வாங்கியிருக்கா நீ இன்னும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிடுச்சு. அவன் நல்ல ஜாப்ல இருக்கான், நீ இன்னும் இல்லை. இது அப்படி நமக்கு ரெஜிஸ்டர் ஆகி அவன் நல்ல வீடு வாங்கியிருக்கானே நம்மள்ட்ட இல்லையே. மற்றவங்க சொல்கிறத தாண்டி இது நமக்கு சப்கான்ஷியஸாக பதிஞ்சு மற்றவங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம கிட்ட அது இல்லை, அவங்க கிட்ட அது இருக்குது, நம்ம கிட்ட அது இல்லை, அவங்க கிட்ட அது இருக்குன்ற மாதிரி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால இப்போ நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம உள்ளுக்குள்ளே போகாமல் வெளியே வந்துட்டனால நம்ம யாருன்றது தெரியாமல் போயிடுச்சு. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்மளோட பர்பஸ் என்ன, நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நம்மளோட பவர் என்ன, உண்மையான நம்ம யார், உண்மையாகவே நமக்கு என்ன தேவை. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன அது தெரியாமலே போயிடுச்சு.
அப்போ அவங்க வீடு வாங்கியிருக்காங்கன்றதுக்காண்டி நம்மளோட ட்ரீமை அதுவாக மாற்றிக்கிறோம். ஸோ மற்றவங்களோட ட்ரீமை நம்மளோட ட்ரீம்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த ட்ரீமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நான் எல்லாருமே அப்போ மற்றவங்கள பார்த்து ஆசைப்பட்டு அதில் நம்ம போக ஆரம்பிச்சிடும். இது தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நம்ம எல்லாருமே போகலாம். ஆனால் நம்மளோட சேனலில் 21 days ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அவுட்டர் வேர்ல்டு ட்ரீமை நம்ம சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னர் வேர்ல்டில் நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ் இதில் எல்லாத்தையும் ஸ்டேபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னரில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் வேர்ல்டில் உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ இதுக்காண்டி நான் என்ன பண்ணுவேன், சிம்பிள். நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலம் நம்மளுடைய இன்னர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணி உண்மையாக நம்ம யார். ஸோ இதுக்கு தான் சில ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணுறோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லோ, அஃபர்மேஷன் அப்படின்ற கான்சென்ட்ரேஷன் ப்ராக்டிஸ். அண்ட் அது போக டே டைமில் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுறது. இது என்ன பண்ணுவோம், அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ரெசென்ட்டில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். நம்மளோட எனர்ஜி, நம்மளோட எல்லா விஷயமும் எங்கே இருக்கும், நம்மளோட பாடியில் இருக்கும். அப்போ நம்ம கிட்ட இருக்கும். அப்போ உண்மையான நம்ம யார் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான். அப்போ இந்த மெட்டீரியல் பர்பஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் அப்படின்றது. ஓகே, மெட்டீரியல் பர்பஸ். இந்த மெட்டீரியல் பர்பஸில் இப்போ நிறைய பேர் 15 மணி நேரம் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ். அப்போ இந்த பிளாக்கேஜை நம்ம சரி பண்ணாதான் நம்மளோட பர்பஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். மெட்டீரியல் லைஃப் பர்பஸ் 1 step to manifest அப்படின்ற லைவ் கிளாஸ் செப்டம்பர் 1st 7 வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கலாம், ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணலாம், பட் ஸ்டில் ப்ராஃபிட்டே இல்லாமல் இருக்கும். ஒரு ஜாப் போகலாம், இன்னும் சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கும், ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ். இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம அவுட்டர் வேர்ல்டில் என்ன ட்ரை பண்ணாலும் முடியாது. அதனால தான் வெளியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னர் வேர்ல்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னர் வேர்ல்டில் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லோ, அஃபர்மேஷன், இந்த மாதிரியான ப்ராக்டிஸ். இது போக மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் டே டைமில் நம்ம ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணி, இது எனக்கு தெரியாது, இதுதான் வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ குரூப் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதில் டெய்லி கைடன்ஸ் ப்ரொவைட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நம்ம பண்ண என்னாகும், நம்மளுடைய இன்னர் வேர்ல்டு சேஞ்சாக. அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒரு பெரிய வீடு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை கார் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, எது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஏன், இன்னர் வேர்ல்டில் நம்ம ஸ்டேபிளாக இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி பாசிட்டிவாக ஒரு விஷயம் இதில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம். யா, இதே மாதிரி அடுத்து சோல் பர்பஸ். நம்ம சோலுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ இதை மெட்டீரியல் லைஃப் பர்பஸை இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்போ மெட்டீரியல் லைஃப்பை நீங்கள் ப்ரெசென்ட்ல இருந்து என்ஜாய் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டிஷ் நம்ம சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னா யாருமே ப்ரெசென்ட் மூமெண்ட்லேருந்து நம்ம சாப்பிட மாட்டோம். டிவி பார்த்துக்கிட்டோ, ஃபோன் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்காது. நம்ம அதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அப்போ எவ்வளோ பணம் ஏர்ன் பண்ணாலும் அதில் சாட்டிஸ்ஃபைடு ஒன்றும் ஆக மாட்டோம். அப்போ அதை ப்ரெசன்ட் மூமெண்ட்லேருந்து கான்சியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கான்சியஸாக அந்த பணத்தை செலவு பண்ணணும். அதுலேருந்து கான்சியஸாக திங்ஸ் வாங்கணும். அந்த திங்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸை கான்சியஸாக விழிப்புணர்வாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ என்னாகும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். அப்பாடா. ஆனால் இப்போ நம்ம யாருக்குமே அந்த திருப்தி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம இருக்கிறது இல்லை. அப்போ மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அதில் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கணும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், இந்த மொமெண்ட்டில் 5 சென்சஸ் யூஸ் பண்ணி இருந்தால் தான். இங்கே என்ன பார்க்குறோம், இங்கே என்ன கேட்குறோம், இங்கே என்ன ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதுதான், அப்படி இருந்தோன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது, இந்த ப்ரெசென்ட்டில் இருக்க உங்களோட சோலோட பர்பஸ் தெரியும். இது நம்மளோட மைண்ட் அண்ட் பாடிக்கு வந்த பர்பஸ். மற்றவங்களை பார்த்து, அவுட்டர் வேர்ல்டை பார்த்து அவங்க ஆக்டராக இருக்காங்க, நம்மளும் ஆக்டர் ஆகும். அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்மளும் பிஸ்னஸ் பண்ணுவோம். அவங்க இந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நம்மளும் பண்ணுவோம். இது மைண்ட் அண்ட் பாடிக்கு உள்ள பர்பஸ். இந்த மாதிரி நம்ம சோலுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். அது வெளியே இருந்து பார்த்து வராது, நமக்காக தோணும். மற்றவங்களை பார்க்காம நமக்கா அந்த விஷயம் தோணி அதை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுங்கள். நம்ம மெஜாரிட்டி பாஸ்டில் ஃப்யூச்சரில் இருக்கும். அப்போ ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணும்போது என்ன நடக்குது, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ உண்மையான நம்ம யார் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இதை மற்றவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். இதுதான் நம்மளோட பர்பஸ். ஓகே, இது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்க உங்களுக்கே அது புரியும். ஸோ இப்போ நான் ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஜூஸ் நான் குடிக்கிறேன்னா அது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்றதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை குடிச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நீங்களும் ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க, நானும் ரியலைஸ் பண்ணுறது வந்திருக்கேன். நான் அந்த ஜூஸை குடிச்சாதான் அது எப்படி இருக்குன்ற டேஸ்ட் எனக்கு புரியும். அதே மாதிரி நீங்கள் குடிச்சாதான் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அதை ரியலைஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு
ப்ராக்டிஸ் தான் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறது. இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்பஸையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு சோல் பர்பஸையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நம்மளோட சேனலில் ஒரு 15 கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்லைட் ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு என்னோட நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கோர்ஸை சென்ட் பண்ணுவேன். இதை பார்க்குறது மூலமாக உங்களோட மொத்த லைஃப் சேஞ்ச் ஆயிரும். தேங்க்யூ.